ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஒரு யூடியூப் வீடியோவை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். அதுக்கு வியூஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. எப்படி அந்த வியூவர்ஸை வர வைக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னதுலேருந்து தான் ஒரே ஒரு விஷயம் திரும்ப சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களோட டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது மூணுமே ரொம்ப ரொம்ப ஒரு சேனலுக்கு இம்பார்ட்டண்ட். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு ஒரு சேனல் வந்து வாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு தமிழ்ல தான் ஆரம்பிச்சேன். அப்போ என்னோட எண்ணம்லாம் என்ன இருந்ததுன்னா, இந்த ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் தமிழ் அப்படின்னு அடிச்சாக்கே நான் மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல தான் உள்ள வந்தேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் சர்ச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா இது வந்து மணி மேக்கிங் அப்படின்றதால வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இல்ல பிரபலமான யூடியூபர்ஸ்லாம் இருந்தார் அதுல. அவர்லாம் அப்பதான் சேனலை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன். என்னடா இது ஆல்ரெடி இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம இந்த விஷயத்த சொல்லும் போது எப்படி நீ ஃபர்ஸ்டா வருவ அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஓகே, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, என்னதான் தமிழ் தானே, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ். ஸோ அதில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னு தான் உள்ள வந்தது. ஸோ அதனால இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னா எப்படி சர்ச் பண்ணுவேன்னா, ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன், ஓகேவா, இப்படி ஒரு சர்ச் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் தானே, எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால வந்து தமிழில் மட்டும் தான் சர்ச் பண்ணுவேன், தமிழில் அப்படின்னு கேட்பேன். ஸோ ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ இருக்கும், செகண்ட் என்னோட சேனல் இருக்கும். நான் இது வந்து என்னோட சேனலை வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் நேமை மாற்றிட்டேன். அப்படி நேமை மாற்றாம இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் என்னோட சேனலை வந்து நான் அன்பப்ளிஷ் பண்ணிட்டு ரீபப்ளிஷ் பண்ணேன். அதுலேயும் எனக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்கு. ஸோ அது இருந்தும் திரும்ப வந்து என்னோட சேனலை வந்து நான் திரும்ப ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருக்கோ முக்கால்வாசி பேர் அந்த வீடியோ தான் கிளிக் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 10 மாசத்துக்கு முன்னாடி தான், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் பண்ண ஒரே வீடியோ, ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோ இதுதான், இணையத்தில் சம்பாதிப்பது சாத்தியமா அப்படின்ற ஒரு வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோ 10 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னோட செகண்ட் வீடியோ இங்கே இருக்கு, யூடியூப் மூலம் எப்படி சம்பாதிப்பது. அதுக்கப்புறமா என்னோட தேர்ட் வீடியோ கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக சம்பாதிப்பு எப்படி. அதுக்கப்புறமா என்னோட ஃபோர்த் வீடியோ ஹவு டு மேக் மணி ஆன் யூடியூப். அப்புறம் என் ஃபிஃப்த் வீடியோ ஹவு டு செல் ஃபோட்டோஸ் ஆன்லைன். ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது 5 வீடியோ இருக்கு. மற்றவங்களோடது எல்லாமே ஒரு வீடியோ தான் வந்திருக்கு. என்னோட சேனல்ல இருந்து மட்டும் 5 வீடியோக்கள் வந்திருக்கு. என்னோட சேனல்ல இருந்து 5 வீடியோக்கள் இல்லாம என்னோட சேனலே இங்க வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். மற்ற எந்த சேனலுமே இங்க இல்ல. நீங்களே உங்களோட யூடியூப்ல போயிட்டு இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் கீவேர்ட்ஸ், ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் யூடியூப் தமிழ். ஸோ இந்த கீவேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் யூடியூப், ஹவு டு ஏர்ன் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்கு. நான் ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் யூடியூப் தமிழ் அப்படின்னு கொடுத்தோன்னா என்னோடது வந்தது. ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ, செகண்ட் என்னோட சேனல், தேர்ட் வந்து இன்னொருத்தருது. அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காரு. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே வியூஸ். இது வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் இன்டர்வல் விட்டு தான் வந்து வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். இது 8 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு வந்து எனக்கு 15,842 வியூஸ் பிளஸ் என்னோடது தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட் என்னோட சேனல் இருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சேனலுமே இதுல இல்லை. நீங்களே பார்க்கலாம். இது ஒரு வீடியோ இருக்கு என்னோடது, இது ஒரு வீடியோ இருக்கு என்னோடது தான் அந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இருக்கு, இன்னொரு வீடியோ எக்கச்சக்க வீடியோஸ் வந்து இந்த கீவேர்டுக்கு வந்து எனக்கு வந்திருக்கு. இது எல்லாமே என்னோட வீடியோஸ் தான். ஸோ இதுதான் நான் சொன்னது. இவர் வந்து ஒரு பிரபல யூடியூபர். அவரும் வந்து அந்த கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இதையும் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ நான் யோசிச்சேன், அவருக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து இன்னொரு சேனல் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது. அவர் ஈஸியா அந்த அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவரோட விளம்பரத்துக்காக வந்து ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் இது எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருந்தும் அவரால் வந்து பேஜ் ரேங்கிங்லயும் வர முடியல. அப்போ வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாரு. நான் போடும்போது பாத்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த வீடியோஸ். இந்த வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து ஒரு 14,000 வியூஸ் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து 4,000 வியூஸ் இருந்தது. இந்த வீடியோஸ்க்கு வந்து ஒரு 4,000 வியூஸ் இருந்தது. அப்போ நான் யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை பார்த்தேன். ஓகே, இதுதான் ஆல்ரெடி இருக்கேன், நான் என்னத்த புதுசா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும்
ஓகே, பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகுது அப்படின்னு ஒரு முயற்சி தான் இதில் எடுத்தது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே கண்கூடா தெரியுது என்ன ஒரு சக்ஸஸ், என்ன ஒரு கீவேர்டு ஆன்லைன் மணி மேக்கிங் தமிழ் அது கூட வந்திருந்தாலும் நான் என்னோட வீடியோ தான் வருது, என்னோட சேனல் தான் வருது, இந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சிருக்கேன். மற்ற யாரோட சேனலுமே வரல. அதை பார்த்தீங்களா நீங்க? அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் உங்ககிட்ட இப்போ சொல்றேன். என்னோட சேனல் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா இந்த அபவுட் பேஜ் மட்டும்தான். இது அவங்கெல்லாம் பிரபலமான யூடியூபர்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா என்னோட யூடியூப்ல வந்து வாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எந்த ஒரு யூடியூப்லயாச்சும் போய் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன்ல கீவேர்ட்ஸே இருக்காது. நான் இந்த டெஸ்கிரிப்ஷன்ல ஃபுல்லாவே வந்து கீவேர்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தோம்னா நம்மளோட சேனல் முன்னாடி வருது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர். அவரோட டெஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் கூட கிடையாது. ஸோ இதுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ யூடியூப்ல வந்து நீங்க டெஸ்கிரிப்ஷன்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் யூடியூப் தமிழ், ஓகேவா? என்னோட இதுல பார்த்தீங்கன்னா ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் மணி த்ரூ ஆட்சன்ஸ் தமிழ் அப்படின்னு இருக்கு. இதுக்கும் நான் அடிச்ச கீவேர்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் என்னோட வீடியோ வந்து இந்த பேஜில் வந்துடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். என்னோட டெஸ்கிரிப்ஷன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்கு பாருங்களா, இதெல்லாம் ஓகே. இணையத்தில் சம்பாதிப்ப சாத்தியமா, இதுலயும் என்னோட டெஸ்கிரிப்ஷனுக்கு தான் முன்னாடி வந்திருக்கு. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம எனக்கு யூடியூபுக்கு எப்படி ஏர்ன் பண்றதுன்னு நான் கேட்டிருக்கும் போது எனக்கு வந்து பிளாகர் மூலியமா எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நிக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெஸ்கிரிப்ஷன், வீடியோ டைட்டில்ஸ் மட்டுமே போதாது, நம்மளோட டெஸ்கிரிப்ஷனும் நமக்கு தேவை. அப்போதான் நம்மளோட யூடியூப் வீடியோ மட்டும் முன்னாடி வராது, நம்ம சேனலும் முன்னாடி வரும். சேனல் முன்னாடி வர்றது தான் மிக மிக அவசியம். ஏன்னா நம்மளோட ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு போறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதே நம்மளோட சேனல்னு வந்து வச்சுக்கோங்களேன், நம்மளோட நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன, இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், அபவுட்ல இருக்க டெஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து நிக்குது. இவருமே வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்திருக்காரு. 54 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்காரு. அவருக்கும் அந்த சேனல் வந்து வரவே இல்லை. அவரோட அபவுட் வீடியோஸ்லயும் போய் பார்க்கலாம். ஒண்ணுமே, திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு வீடியோஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அபவுட்டே கிடையாது. இப்போ என்னோட சேனல் ஏன் ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கு ரீசனே என்னன்னா நான் என்னோட அபவுட் பேஜ்ல இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்களா தமிழ் அப்படின்றது கீவேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னோட சேனல் வந்து இங்க நிக்கிறது. இந்த தமிழ் அப்படின்ற வேர்டுக்கு மட்டும்தான் இந்த சேனல் இங்க வந்து நிக்குது. சரிங்களா, அது ஹைலைட்டே ஆயிருக்கு பாருங்க, அந்த அந்த கலர் வந்து ஹைலைட்டே ஆயிருக்கு. ஸோ அதை நீங்க கிளீனா பார்க்கலாம். ஸோ உங்களோட அபவுட் பேஜுக்கு உங்களோட சேனலை பத்தி நீங்க நிறைய எழுதியிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த மாதிரி யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வருவோம். அது மட்டும் இல்லாம நான் ரீசெண்டா என்னோட சேனலோட நேமை வேற சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா இப்பதான் நான் சேஞ்ச் பண்ணதால சில வீடியோஸ்க்கே இன்னும் மாறல பாருங்களேன். சில வீடியோஸ்லாம் திரும்ப இன்னும் ஆன்லைன் ஏர்னிங் அவேர்னஸ் தமிழ்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் மாறினதுக்கு அப்புறமும் கூட என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட்ல வருதுன்னா அது வந்து பெரிய விஷயம். என்னோட சேனல்ல வந்து ஏர்னிங் இன் தமிழ் அப்படின்னு வந்து ஆன்லைன் ஏர்னிங் அவேர்னஸ் இன் தமிழ் அப்படின்னு போடும்போது ஏர்னிங் அவேர்னஸ் தமிழ் இது மூணுமே கலந்து வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ யாரெல்லாம் ஆன்லைன் ஏர்னிங் கிடைக்கிறாங்களோ அப்போ வந்து என்னோட சேனல் தான் வந்து ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இப்போ வந்து தமிழ் நெட்வொர்க் நான் பேரை மாத்திட்டேன். இப்போ கூட வந்து என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கு ரீசன் வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களோட சேனலோட நேம்க்கும் உங்களோட டைட்டிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இதுக்கெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. ஸோ இதுதான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்க்கணும். நீங்க டெஸ்கிரிப்ஷன் வந்து சும்மா கூச்சப்படாம இதெல்லாம் போய் எவனா அடிச்சிட்டு இருப்பான் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அங்கேயே போயிட்டு தான் இருக்கும். டேக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ இதெல்லாத்தையும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பில்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கீவேர்ட்ஸை ஃபுல் பண்ணி உங்களோட டெஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. டேக்ஸ் உங்களோட கீவேர்ட்ஸை வச்சு எழுதுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாதான் கரெக்டா வரும். இந்த டேக்ஸ்ன்னு சொல்றிய, கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றிய அப்படிலாம் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ இந்த சேனல் எடுத்துக்குவோம். ஹவு டு ஏர்ன் யூடியூப் இன் தமிழ், ஹவு டு ஏர்ன் ஆன் யூடியூப் இன் தமிழ் அப்படின்றது தான் இந்த சேனலோட டைட்டில். இந்த டைட்டிலோட வீடியோட டெஸ்கிரிப்ஷனை போய் பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷனில் நீங்களே போய் பார்க்கலாம் எவ்வளோ எழுதிருப்பாங்க. இந்த சேனல்ல என்னென்னலாம் பண்றோம், எப்படி என்னென்னலாம் ஃபோக்கஸ்ல இருக்கு, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க பார்த்தா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இவ்வளோ பெரிய இது ஒரு பேராகிராஃபா அடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளோட சேனல் ஃப்ரண்ட்ல வர்றதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. அதுக்கப்புறமா டேக்ஸ்ல வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம்னா நாங்க
இந்த ஹவு டு earn in யூடியூப் மணி, தமிழ் மணி, இந்த மாதிரி எல்லாம் டேக்ஸ் அதிகமாக போடுவோம். போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் வந்துடும் தானாகவே. ஸோ இதுதான் நம்ம வந்து டைட்டிலுக்கும் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவலோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.